ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பு வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.2ல் 7வது கணக்கு பார்க்கலாம். மனிதனின் இரத்த குழாயின் அதாவது இரத்த குழாயின்னா என்னது? தமனியோட குறுக்கு வெட்டானது வட்ட வடிவம் என கொள்க. அதோட ஷேப் என்ன? வட்டம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நோயாளிக்கு இரத்த குழாய் விரிவடைவதற்கான மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இரத்த குழாயின் ஆரம் 2 மில்லிமீட்டரிலிருந்து 2.1 மில்லிமீட்டராக அதிகரிக்கும் போது அதன் குறுக்கு வெட்டின் பரப்பு தோராயமாக எந்த அளவு அதிகரிக்கும் பார்க்கலாங்களா? அப்போது நம்ம எதோட பரப்பு கண்டுபிடிக்கணும்? வட்டத்தோட பரப்பு வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது அந்த இரத்த குழாய் அந்த தமனி அதோட குறுக்கு வெட்டானது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? வட்ட வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற ஆரம் என்ன? ஆரம் 2 சென்டிமீட்டர், அதாவது மில்லிமீட்டர். ஓகேங்களா? 2 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு அந்த ஆரத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுதுங்களா? அதாவது 2.1ஆக அதிகரிக்கிறது. ஓகேங்களா? 2.1 அதிகரிக்கிறது. அப்போது அந்த ஆரத்தை என்ன எழுதலாம்? டிஆர். டிஆர் எவ்வளோ அதாவது அதில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுதோ அந்த வேல்யூவிலேருந்து ஒரிஜினல் ஆரத்தை கழிக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஆரத்தை கழிக்கணும். பிக் டு ஸ்மால் அப்படி கழிக்கக்கூடாது. நம்ம அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஆரத்துலேருந்து தான் நம்ம ஒரிஜினல் ஆரத்தை கழிக்கணும். ஓகேங்களா? அப்போது டிஆரோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? 0.1 மில்லிமீட்டர்னு வருங்களா? அப்போது நமக்கு அந்த குறுக்கு வெட்டின் பரப்பு தோராயமாக எந்த அளவு அதிகரிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது அது வட்ட வடிவம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்போது வட்டத்தோட பரப்பளவு πr²ங்களா? இதை ஒரு முறை ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன வரும்? dA/dr. பை 2 முன்னாடி வந்துருங்களா வகையிடும்போது? ஆர்லேருந்து பவர்லேருந்து 1 குறைக்கணும். 2 - 1 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது இப்போ dA 2πr இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கிட்டு வந்தால் என்னவாகும்? பெருக்கலாக மாறிடுங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு dAவோட மதிப்பு இருக்குது. அதாவது இந்த பரப்பளவில் ஏற்படும் தோராய மதிப்பு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பரப்பளவை ஒரு முறை வகையிட்டாச்சு. இதில் இந்த மதிப்புகளெல்லாம் பிரதியிடலாங்களா? ஆரோட மதிப்பு என்ன? 2. டிஆரோட மதிப்பு டிஆர் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1ங்களா? 0.1. இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 4ங்களா? 4π × 0.1. அப்போ பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 4. ஆனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா? 0.4π. இதுதான் அந்த பரப்பளவு. அதாவது இந்த மருந்து செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த இரத்த குழாய் விரிவடையுது இல்லைங்களா? அதோட அதிகரிக்கிற பரப்பு. ஓகேங்களா? இது மில்லி மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? பரப்பளவுங்கும் போது